மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன். நாங்க ஒன்னும் உங்க அப்பா விட்டா காசை கேட்கல. கேட்கிற மாதிரி கேட்டதான் அவன் காதுல விழும். நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்தில் தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோடு கேட்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு அரசையும் சரி, தமிழ்நாட்டு மக்களையும் சரி, நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார், பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்கிறார். இந்தியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி. இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. ராஜஸ்தான் ராஜஸ்தானி, பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான். ராஜஸ்தானி, பீகாரி, போஜ்புரி, ஹரியானி மொழிகள் எல்லாம், இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு. அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க, ஆங்கிலமும் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தாய்மொழிய மூணாவது மொழியா படிச்சிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். நாமளும் இந்தியை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துருவோம். இதை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை, துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது. இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேணா நீங்க நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க, நிதி வேணும்னா எந்த இடத்துலயும் கையெழுத்து போடுவாங்க. பாசிசல் நீட்டிய காகிதத்திலெல்லாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை அரசு அல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான தலைவரால வழி நடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு. அதனால்தான் சொல்கின்றேன், நம்முடைய தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காது. நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள். இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு, தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க, வீதிக்கு வாங்க. கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும். ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்தில் இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை குப்பையை நம்ம மேல கொட்ட பார்க்கிறாங்க. அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது. விரைவில் நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன், விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக மாறும். இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு கைகளில் இருக்கிறது. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள்.